பட்டர் கார்லிக் பொட்டேட்டோ செய்யலாம். பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம். உருளைக்கிழங்க பொடி மாஸ் அளவுக்கு சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். அலசிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு அதுக்கு தேவையான மசாலா வந்து ரெண்டே பொருள் தான். ஒன்று மிளகு, இன்னொன்று உப்பு. இதுதான் அது தேவையான பொருள். அது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 50 மினிட்ஸு வச்சிடணும். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஊறின பிறகு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். அதுக்கு வந்து பட்டர், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஆரிகானோ, உப்பு, மிளகுத்தூள், லெமன் ஜூஸ், மைதா மாவு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாம். ஒரு கடாயில் பட்டரை வச்சுட்டு பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணோம். பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் லைட்டாக. இப்போ மைதா மாவு போட்டுக்கணும். மைதா மாவு போட்டு ஒரு கலக்கணும். கலக்கிட்டு இப்போ மிளகுத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஆரிகானோ போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸை ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ போட்டு அந்த காரம், புளிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அதில் மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். பட்டர் கார்லிக் பொட்டேட்டோ ரெடி. இப்போது நம்ம சாப்பிட்லாம். கொத்தமல்லி மேலே தூவிட்டு. இது பாருங்கள், பார்க்கவே அற்புதமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.